ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பரங்கிக்காய் வச்சு ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, அதே சமயம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 வரமிளகாய், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து தனியாவும் சீரகமும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிறதுனால நான் 1 சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயமும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, ஒரு நிமிஷம் போல் இருந்தாலே போதும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது மூடி போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நம்ம வெந்தயம் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்கறதுனால இதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும் போது நீங்கள் வெந்தயம் சேர்த்திங்கன்னா சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான சூடில் இருக்கும் போதே வெந்தயத்தை சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காவை சேர்த்துக்கலாம். பரங்கிக்காவோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பரங்கிக்கானும் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா மஞ்சள் பூசணினும் சொல்லுவாங்க. சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பரங்கிக்காய் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள், பரங்கிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம், 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஆல்ரெடி காயை எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போதே அது பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகியிருக்கும். இப்போ இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா நம்ம இதை ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம், பச்சை ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் மட்டும் இருக்கட்டும் போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இருக்குது. பாருங்கள், குழம்பு கொதிச்சு நல்லா திக்காகி வந்திருக்கு. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால வெல்லத்தை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பரங்கிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான அரசணிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பரங்கிக்காய் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பரங்கிக்காய் வச்சு காரக்குழம்பு அப்படி இல்லைன்னா கூட்டு தான் செய்வோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி விட்ட குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே நம்ம சேர்த்த அந்த மசாலா தான். இது நம்ம சாதத்து கூடயும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா இட்லி தோசை கூட சைடிஷாகவும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த குழம்பு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.